வெல்கம் டு மை சேனல். ராகி கூழ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் 200 கிராம் பவுடர் சேர்த்துக்கிறேன். மாவு நல்லா கரைஞ்சி நீர்மோர் ஆகிற அளவுக்கு தண்ணி நல்லா விட்டு நல்லா ராகி பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வெயிலில் ஒரு 6 மணி நேரம் இருக்கட்டும். வெயிலில் வச்சு 6 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா கேஸ் அடுப்பில் 1 kg சாதம் வெடிக்கிற பாத்திரத்தில் 3/4 தண்ணி விட்டு நான் ஒரு மூடி போட்டு நல்லா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு ரெடி ஆகட்டும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா 150 கிராம் ரைஸ் நான் வாஷ் பண்ணிவிட்டு இதில் நான் ஆட் பண்ணுறேன். சேர்த்துருக்கிற அரிசி பாதி நல்லா குக்கானால் போதும். ஃபர்மெண்டட் ஃபுட் குடலுக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு குடல் புண்ணு இருந்தால் கூட உங்களுக்கு சீக்கிரத்தில் சரியாயிடும். ராகியில் அயன், கால்சியம், மெக்னீஷியம் நிறைய இருக்கிறதுனால என்னோட போன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹேர் க்ரோத்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துருக்கிற ரைஸ் பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க கூழ் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துடலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு ஸ்லோவாக கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். கஞ்சி செய்யும் போது கொஞ்சம் பெரிய கரண்டியை வச்சு நல்லா தரை விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது கொதிக்கும் போது கையில் பட்டுடும். கையில் படும்போது உங்களுக்கு சில டைம் கொப்பளம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த கஞ்சி கிண்டுங்க. ஆடி மாதம் வந்தாலே ராகி கூழ் ரொம்பவே ஸ்பெஷல். நீங்கள் சைட் டிஷ்ஷாக கருவாட்டு குழம்பு, கீரை, மாங்காய், மோர் மிளகாவை நல்லா பொடியாக்கி கஞ்சியில் போட்டுட்டு சேர்த்துருக்கிற கூழ் நல்லா கொதித்து தண்ணி பாதி அளவுக்கு தண்ணி சுண்டியிருக்கு. கஞ்சி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு பவுலில் கையை நினச்சிட்டு இப்போ அந்த கஞ்சியை தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டலை அப்படின்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு மறுநாள் காலையில் வச்சுருக்கிற கஞ்சி கொஞ்சம் போல் எடுத்து ஒரு பவுலில் போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கஞ்சி லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 100 ml கர்டு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு லிக்விடாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை இதில் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் இந்த கஞ்சி குடிங்க. கஞ்சி குடிக்கும் போது உங்களுக்கு வயிறு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இந்த கூழ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.